எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 8 பீன்ஸ் வச்சு சுண்டல் பயிர் வகைகளை வச்சு ஒரு சூப் பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் குயிக் ஹெல்த்தி ரெசிபி தான். பயிர் வகைகள் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொண்டக்கடலை அந்த வெள்ளை சுண்டல் ஒரு கைப்பிடி, கிட்னி பீன்ஸ் ராஜ்மா பீன்ஸ் மாதிரி இருக்கிறது அது ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் காராமணி ஒரு கைப்பிடி, அப்புறம் மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த பட்டாணி சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல், கைப்பிடி அளவுக்கு பாசி பயிறு, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். பின்டோ பீன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 8 பீன்ஸை கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரம், சூப் செய்கிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை இலையும், அப்புறம் வெங்காயம், 2 பூண்டு பல் இல்லை 3 பூண்டு பல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு தக்காளி, இது வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்க்கலாம், ஆனால் தோலை எடுத்துடணும். பேஸ்ட்டாக அரைக்கலைன்னா தோலை எடுத்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுருந்த அந்த பயிர், அதில் தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு வெறும் பயிரை மட்டும் இப்போ சேர்க்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் சூடாகட்டும், வதக்கி விடலாம். இப்போ வந்து நல்லா ஒரு தடவை வதங்குற ஸ்டேஜ் வரும்போது, இப்போ பருப்பெல்லாம் பயிரெல்லாம் வெந்திருக்காது. இப்போ 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம காரப்பொடி இதெல்லாம் சேர்க்கலை. சூப் வந்து கொஞ்சம் நல்லா மைல்டாக இருக்க மாதிரியே செய்யலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பை வந்து சிம்மரில் வச்சிடணும். சிம்மில் வைக்கிறது வந்து ஒரு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் வரைக்கும் சிம்மில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்பப்போ எடுத்து பயிர் வெந்துருச்சான்னு பாருங்கள். பச்சை பட்டாணிலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. எல்லா பயிரும் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா பயிரெல்லாம் நல்லா வெந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து இல்லை அவ்வளோ நேரம்லாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. ஆனால் நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சு பண்ணும்போது அது சூப்பரான ஒரு சூப்போடைய டேஸ்ட் நல்லா வரும். இப்போ சூப் பயிரெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த சூப்பை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக கார்ன் ஸ்டார்ச் அந்த ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சூப்பில் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி விடலாம். நீங்கள் ஒரு கொதி விட்டிங்கன்னாவே சூப்பு நல்லா தண்ணியாக இருக்கிற சூப் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த சூப்புடைய கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சு எடுத்து சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பவுல் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு டின்னர் ஃபுல்லாகிற அளவுக்கு இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவர் அதிகமாக வரும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.